ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்தே பாரத் ட்ரெயினை விபத்துக்குள்ளாக்குறதுக்காக ஒரு சதி நடந்திருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்தே பாரத்தை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சதி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் நடந்திருக்கு. போன தடவை விபத்து நடக்க வேண்டியது உதய்பூர் ஜெய்ப்பூர் வந்தே பாரத்துக்கு. இந்த விபத்து பில்வாராங்கிற இடத்துல நடந்துச்சு. ஒரு இரும்பு ராடை குத்துவாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. போன முறை லோக்கோ பைலட்டு பார்த்து நிறுத்திட்டாரு, இல்லைன்னா விபத்து பெருசாக இருக்கும். இது போன வருஷம் அக்டோபர் மாதம் நடந்த இன்சிடென்ட்டு. வந்தே பாரத் ட்ரெயினை நிறுத்திட்டு கீழே இறங்கி ட்ராக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. போன சம்பவத்தில் அயன் ராடு, இப்போ குறுக்க சிமெண்ட் ஸ்லாபை தூக்கி போட்டிருக்காங்க. 12462 வந்தே பாரத். இது சபர்மதியில் சாயந்தரம் 4:45 கிளம்பும். நைட்டு 10:50 ஜோத்பூர் போய் சேரும். ஜவாய் மந்த் பிரோலியா ஸ்டேஷன்களுக்கு இடையில் ட்ராக்கில் அந்த மாதிரி சிமெண்ட் ஸ்லாப் வச்சுருந்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேஷனுக்கு இடையே 8 கிலோமீட்டர் தூரம் தான். வந்தே பாரத் சிமெண்ட் ஸ்லாப்பை உடச்சி தூளாக நிறவிட்டு சிமெண்ட் ஸ்லாப்பை உடச்சி புழுதியை கிளப்பிட்டு வர காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாலி மாவட்டத்தில் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயோட அஜ்மீர் டிவிஷனுக்கு உட்பட்ட இடங்கள் இது. சிமெண்ட் ஸ்லாப்பை உடச்சி தள்ளும்போது கேட்டல் கார்டு சுத்தமாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. சிமெண்ட் ஸ்லாப்பை பவுடர் ஆகியிருக்கு பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள் போக. சிமெண்ட் ஸ்லாப்பு மேலே மோதினதில் கேட்டல் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இப்படி நசுக்கி இருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை. ஒரு பொருள் கேட்டல் கார்டில் மோதும் போது அது தள்ளி கீழே விழுற வரைக்கும் வண்டியை நிறுத்தக்கூடாது. ஏன்னா டேமேஜ் போர்ஷன்ஸ் வீலுக்குள்ளே போய் மாட்டினுச்சுன்னா வண்டியை டிரைல் பண்ணி விட்டுரும். ட்ரெயினில் மோதின பொருளால் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சால் தான் வண்டியை ஸ்டடி பண்ணி நிறுத்துவாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி கீழே இறங்கி பார்த்துட்டு தான் நிர்வாகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த 2வது சம்பவத்துலேயும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. இரும்பு பெரிய சிமெண்ட் ஸ்லாப்லாம் ட்ராக்கில் குறுக்க வைக்கிற பசங்க கிரிமினல் பசங்களாக தான் இருப்பாங்க. ஆர்பிஎஃப் வழக்கு பதிவு செஞ்சு ஸ்லாப் வச்சவனை தேடிட்டு இருக்காங்க. இன்னுமாவே ட்ரெயின்களுக்கு வருது, இவனும் வேறு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.